எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம். நேற்றும் இன்றும் என்று மாறாத பரலோக பிதாவே, இந்த நாளை காணாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க தகப்பனே, ஆனாலும் காண செய்தீங்களா, அதுக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் செய்த பாவங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்க வேண்டுமே ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா மீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஜபக்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம ஒரு சின்ன சாங்ஸ் பாடலாம். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதி வந்தால் பயன்படுத்து, சுவிசேஷம் சொல்வதற்கு. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. அழகெல்லாம் மற்ற போகும், எளியலே மாற்றம். கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் நீர், கடந்து போகும் சீக்கிரத்தில். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வெட்டுக்கிளி காட்டுத்தேன் உண்டு வந்தார் யோவான். உலகத்தை கலக்கிய மனிதனவர், உடுத்தியதோ ஒரு ஒட்டகத்தோல். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. பணமயக்கம் எல்லாவித தீமைகளின் தொடக்கம். சிற்றின்பம் எச்சரிக்கை நடைப்பிடமாக்கிவிடும். பணமயக்கம் எல்லாவித தீமைகளின் தொடக்கம். சிற்றின்பம் எச்சரிக்கை நடைப்பிடமாக்கிவிடும். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து சாதாரண மனுஷங்க எந்த தப்புனாலையும் பண்ணலாம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து நம்ம எந்த தவறும் செய்யக்கூடாது. சாதாரண மனுஷங்க எந்த தவறு பண்ணாலையும் ஓகே. நம்ம தப்பு பண்ணங்கன்னா நமக்கு காடுக்கு நமக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குங்க. நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம தேவனை அறியாதவங்க மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஞானஸ்தானே எடுத்துட்டோம். தேவனை அறியாத அறிவு கூட நம்ம அறிவில்லாமே இருக்கணும், அறிவோடு இருக்கணும். நம்ம தகாதவையெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம சகல விதமான அநியாயங்கள், பேசித்தனம், துரோகம், பொருளாசை, குறுக்குத்தனம், அப்புறமா பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், இதெல்லாம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. புறம் கூறக்கூடாது, அவதூறு பண்ணக்கூடாது. நம்ம இதெல்லாம் வேதத்தில் போட்டிருக்கு. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, மாம்சத்தின் கிரியைகள், வெளியரங்கங்களில் மாம்ச இச்சைகள் நமக்கு இருக்கக்கூடாது. விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, காம விவகாரம் இருக்கக்கூடாது, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இதெல்லாம் நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து நமக்கு இருக்கக்கூடாது. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் விட்டுறணும். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது.
சாதாரண பிள்ளைகள் அந்த மிஸ்டேக்கே செய்யலாம். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தான்ற தற்பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் தான் எல்லாமே, அந்த மாதிரி ஒருலாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இன்னொரு வசனத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்தது தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து நம்ம என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம லூக்கா 18ஆம் அதிகாரம் நம்ம ஒரு 2-3 வசனத்தை பற்றி பார்க்கலாம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையானவள் இருந்தால் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுறாங்கோ. அந்த அம்மா பண்ணுறாங்கோ. அப்புறமா வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு அதில் மனம் இல்லாமல் இருந்து அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமல் இருந்தும் நம்ம இப்படி இருக்கிறேன், இப்படி இருந்து கூட இந்த விதவையானவர்கள் என்ன பண்ணுறாங்கோ, நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி தொந்தரவு பண்ணுறாங்கோ. இவளுக்கு நம்ம நியாயம் செய்ய வேணும்னு அவர் மனதிறங்குறாரு. தனக்குள்ளே சொல்லிட்டு இருக்கார், இவருக்கு மனதிறங்கணும். அப்புறமா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் நம்ம சில விஷயங்கள்லாம் விட்டுறணும். யார் எது பண்ணாலையும் நம்ம கண்டுக்கக்கூடாது. இந்த பக்கங்கிறதே அந்த பக்கம் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, கோபம் படக்கூடாது. எல்லாத்துலேயும் நம்ம பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பொறுமை காட் எவ்வளவு பொறுமையாக இருந்தார். அவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லை. ஆனாலும் நம்ம அவர் இருக்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு 50% நம்ம வேதத்தின் படி இருக்கணும். அப்படி வேதத்தின் படி இல்லைன்னா நம்ம காடுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம தள்ளப்படுகிறோம். அதனால தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே எதை தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் செய்யக்கூடாதுன்றதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.